கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவன் நமக்கு ஒரு புதிய மாதத்தை, புதிய வாரத்தை தந்து இந்த நாட்களில் ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல ஒரு ஸ்லாக்கியத்துக்காய், நேரத்துக்காய் ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலவேளையில நம்மோடு பேசும்படியாய், இடைபடும்படியாய், கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாய் வரும்படியாக, நம்முடைய இருதயங்களையும் எண்ணங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் ஒரு விஷயம் நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட காலவெளிக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்த தேவன் எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து பராமரித்து பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆளுகை செய்யும். எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. இந்த வார்த்தையை விசுவாசிக்க, எங்களை அர்ப்பணிக்க, கீழ்ப்படிய, அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு இரக்க செய்யுங்க. ஒவ்வொருடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டவர் ஆட்கொள்ளுங்க. நம்முடைய வார்த்தை ஆண்டவரே இருதயத்தில் விதைக்கப்பட்ட, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் பலன் தர விதைக்கப்பட ஆண்டவர் இரக்கம் செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில நாம் தியானத்துக்கென்று எடுத்த வேத பகுதி 2 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனம். 2 Peter chapter 3 verse 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி பல இடங்கள்ல ஆண்டவரை அறிகிற அறிவு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனத்துல பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே எழுதுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன பண்ணுங்க, வளருங்கள். ஆண்டவருடைய நாமம் அப்படின்னா என்ன? நம்ம எதை அறிகிறோமோ அதை விசுவாசிக்கும் போது நாம் அதில் வளருகிறோம். நாம் விசுவாசிக்கும் போது இந்த காரியங்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. அப்ப அதுல நம்ம என்ன பண்ணுகிறோம், நாளுக்கு நாள் வளருகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம ஆண்டவரை அறிகிற ஒரு விருப்பமும் வாஞ்சை நமக்குள்ள காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில, வேதம் சொல்லுகிறது, கேள்வியினால விசுவாசம் வரும். அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவுனா என்னன்னா, வேதத்தை வாசிக்கும் போது, அதை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின்படியே நமக்கு செய்துள்ள வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை பற்றியே அறிய விருப்பம் இல்லை என்றால் அவரை நாம் எப்படி விசுவாசிக்க முடியும்? அவரை விசுவாசிக்கும் போது மாத்திரம்தான் அவருடைய முழுமையான வல்லமையும் முழுமையான ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஒரு கோணத்திலிருந்து ஆண்டவரை பார்க்காதபடி ஆண்டவருடைய பரிபூர்ண குணங்கள், பரிபூர்ண வல்லமை, பரிபூர்ண வெளிப்பாட்டை நாம் இந்த வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும், அல்லது காண முடியும், அனுபவிக்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முற்றிலுமாய் பரிசுத்தராய் அல்லது முழுமையான நபராய், பூரண புருஷர்களாய், கர்த்தருக்கேற்றவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை பரிபூர்ணமாய் நாம் அறிந்து கொள்ளும் போது அதனால நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லி பல இடங்கள்ல தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 17:3 சொல்லுகிறது, அவரை முற்றிலுமாய் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ ஆண்டவர் அறிந்து கொண்டதுனால நம்ம நித்திய ஜீவன்றதை விட அந்த அறிகிற அறிவு நம்மை விசுவாசத்துக்கு நேராய் நடத்தி இந்த பூமியிலேயும் நமக்கு ஜீவனை தருகிறது. மரணத்திற்கு பின்பு அல்லது வருகைக்கு பின்பு நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார், தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். பல காரியங்களை நம்ம கேட்கிறோம். ஆனா அதே சமயத்துல ஆண்டவரை நம்ம அதிகமாய் அறிந்து கொள்ள வேதத்தை அதிகமாய் நாம் வாசிக்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமைகள், அவருடைய கிரியைகள் ஆம் என்று வெளிப்படுகிறது. தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, தம்மை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அப்ப நம்ம அவரை விசுவாசிக்கணும், முதல்ல அவரை பற்றி அறிகிற அறிவு நமக்கு வேண்டும், ஒரு விருப்பம் வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல இடங்கள்ல ஓசியாவில் ஒரு இடத்துல சொல்லும் போது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால என்ன பண்றாங்க,
சங்காரமாகிறார்கள். ஆண்டவரை பற்றி ஒரு தெளிவான சக்தி அவங்களுக்கு இல்லாதனால ஆண்டவர்னா இவ்வளவுதான் அப்படின்னு அவங்க ஒரு குறுகிய மனப்பான்மையில அல்லது ஆண்டவரை பற்றி முழுமையா அறியாத நிலைமையில இருக்கிறபடினால அவங்களால விசுவாசிக்க முடியாதபடி அவங்க வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கண்டு பயந்து அதோட என்ன பண்றாங்க, அதை நம்பி அதனால அழிந்து போகிறார்கள். ஆண்டவர் இந்த எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அந்த விசுவாசமும் அது மாத்திரமல்ல, உபாகமத்திலிருந்து நம்ம பல வார்த்தைகளை வாசிக்க போறோம். முதலாவது 2 வார்த்தைகளை வாசிக்கும் போது ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்பதாக இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது இந்த காரியங்கள் ஆண்டவரை அறியவும் ஆண்டவரை விசுவாசிக்கவும் நமக்கு உதவி செய்கிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். புக் ஆஃப் டியூட்டரானமி சாப்டர் 10 verse 12 and 13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 12ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்துல விதமாய் சொல்லுகிறது, இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு என்ன பண்ணணும், பயப்படணும். நம்ம தேவனுக்கு பயப்படுகிறோம், அவருடைய வழிகளெல்லாம் நடந்து. அப்ப எது நன்மை எது தீமை என்று தேவனுக்கு பயப்படும் போது அவர் நமக்கு போதிக்கிறார். தீமையை விட்டு விலகி நம்ம நன்மை செய்கிறோம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவரிடத்தில் அன்பு கூறுகிற காரியங்கள், அவருக்காய் வருகிற பாடுகளை நம்ம ஏற்றுக்கொண்டு உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவரை கர்த்தராகிய உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுங்க, சேவித்து ஆண்டவருடைய நாமமை வாழ்வில தாழ்வில எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை ஆராதிக்கிறவளாய் சோர்ந்து போகாதபடி காணப்படும் போது, அது மாத்திரமல்ல, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி என்ன பண்ணணுமா, கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல கேட்கிறார். நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிறோம், அவருடைய வழிகளெல்லாம் நம்ம நடக்கிறோம், நம்முடைய சொந்த வழிகள் நடக்கிறதில்ல. அவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம், உண்மையாய் நேசிக்கிறோம், முழு ஆத்மாவோடு இருதயத்தோடு அவரை நம்ம சேவிக்கிறோம், அவருடைய கற்பனைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஆண்டுடைய விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இவை எல்லாவற்றின் மத்தியில விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து அல்லது ஆண்டவரை எந்த காரியங்களை அறிகிறோமோ அதை நாம் ஏற்றுக்கொண்டு நம்பி அதை சார்ந்து ஆண்டுடைய பாதத்தில் கடந்து வரும்போது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் அறிவதனால நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆண்டவர் அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் தேவனுக்கு பயந்து பக்தியா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய மனக்கோட்டைக்குள்ள ஆண்டவர் ஒரு சிறியதாகவே பார்ப்பாங்க. தேவனால் இதெல்லாம் கூடாது, தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எல்லையை குறித்துக் கொள்வார்கள். அப்படி இல்லை, தேவனால கூடாத காரியங்கள் ஒன்று உண்டோ என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில காரியங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை அனுமதிக்கிறார். ஆனா அதே நேரத்துல ஆண்டவருடைய வல்லமைக்கும் ஆண்டவருடைய கிருபைக்கும் அவருடைய அன்பிற்கும் அவருடைய செயல்களுக்கும் முடிவே இல்லை என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவருடைய குணாதிசயங்கள், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பரிபூர்ண வெளிப்பாடு தேவன் இங்க வெளிப்படுத்துகிறது நம்ம வாசிக்கிறோம். we have to know about Jesus. ஆண்டவரை முற்று பற்றி முழுமையாய் அறிந்து கொள்ளும் போதுதான் எல்லாவற்றின் மேலே நமக்கு விசுவாசம் வரும். எல்லாவற்றின் மேல நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளை வல்லவராக இருக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை அறியும் போதுதான் நமக்கு விசுவாசம் என்ன பண்ணுகிறது, எல்லா காரியங்களை கர்த்தர் செய்வார் என்கிற வேதத்துல எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் அல்லது அற்புதங்களை ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்திலும் செய்திருக்கிறார். அப்ப இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போது மாத்திரமல்ல, விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, டியூட்டரானமி சாப்டர் 10 verse 14. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். தேவனாகிய கர்த்தருடையவைகள் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, இந்த ஒவ்வொரு வசனத்திலையும் உன் 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 என்று சொல்லி
ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில ஏன் குறிப்பிடுகிறார் என்றால், அது உனக்குரிய ஆசீர்வாதங்கள், அது உனக்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். இந்த பூமியில நீ வாழும்போது அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை சிங்குலர்ல நம்மை நோக்கி சொல்லுகிறதை போல் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் இதோ, வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் கர்த்தருடையவைகள் சொன்னா பரவாயில்ல, உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். அல்லது உன் தகப்பனுடைய காரியங்கள் எப்படி மகனுக்கு அது அதுக்கப்புறம் வருகிறதோ அதை போல தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய அவருடைய மகிமையை, அவரை நாடுகிற தேடுகிற 12, 13 வசனத்தின்படி நடக்கிற அவர்களுக்கு அது உரியதா என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த 14 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் ஆசீர்வாதங்களை மட்டும் நம்ம தியானிக்கிறோம். ஆனா அதுக்கு மேல் சொன்ன அந்த காரியங்கள் படி நம்ம நடந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த காரியங்களை விசுவாசிக்கும் போது பூமியும் அது நிறைவும் யாருடையதான், கர்த்தருடையவைகள். ஆண்டவர் நிறைய இடத்துல கேள் சொல்றார், கேள் அப்பொழுது நான் உனக்கு தருவேன், உனக்கு ஈடாக ஜனங்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் உனக்கு ஈடாக ஜனங்களையும் தருவேன் என்று சொல்லி பல இடங்கள்ல ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 43:4 ஐசாயா சாப்டர் 43 verse 4 ஏசாயா 43:4 விதமாய் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஜனங்களை பற்றி சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம். ஆனா மத்திய இதுல சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு என்ன பண்ணுகிறது, கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஏன் சொல்றாருன்னா, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு என்ன பண்றேன், வானத்தின் மேலேயும் கொடுக்கிறேன், பூமியிலையும் கொடுக்கிறேன், எல்லாவற்றின் மேலும் அந்த அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 14 சொல்லுகிறது, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். இன்னைக்கு பூமியில பல அரசர்கள், பல ராஜாக்கள் ஒவ்வொரு இடத்துல அதிகாரிகளா இருந்தாலும் பூமி யாருக்குரியது, ஆண்டவர் படைத்தார், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக படைத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். நம்ம சொத்தை நமக்கு தேவனால கொடுக்க முடியும், நமக்கு சொத்தை இல்லைனாலும் தேவனால நமக்கு ஒரு இடத்தை என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்போ அந்த 12, 13 வசனத்தின்படி நம்ம தேவனுக்குள்ளே காணப்படும் போது நிச்சயமாய் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால நம்மை நிறைத்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் மகா ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பதை அறிந்து கொள்வோமாக. பூமியே அவருக்குரியதான். பூமியில் உள்ள ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாமே அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் அதை தர வல்லவராக இருக்கிறார். நம்ம அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம்னா, இந்த பூமியினுடைய செல்வந்தர்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம், அவங்க அதை மறுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அது யாரும் இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவர் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, நமக்காக வைராக்கியம் கொண்டு செய்கிறவராயிருக்கிறார். நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனை, பல காரியங்கள் இருக்கும். ஆண்டுடைய பாதத்துல பரிபூர்ணமாய் காத்திருக்கும் போது ஆண்டவர் அதை நமக்காக தந்தருளுகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், டியூட்ரானமி சாப்டர் 10 verse 15, ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். 2வது 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்பதை உன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லி பல வசனங்கள் அதற்கு உதாரணமாய் சொல்லுகிறது. ஒருவேளை நமக்கு அந்த டவுட் வரலாம், ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ஏன் எங்க வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வருது, ஏன் ஆண்டவர் அமைதலா இருக்கிறாரு? அப்ப ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களை ஆண்டவர் உயர்த்தி கனப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய வழியில நம்ம நடந்து பிறகு அவரை நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டு அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்,
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8:30 ரோமன் சாப்டர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார், நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறதுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போதுதான் இந்த வார்த்தையில சொல்லுகிறபடி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் அழைத்த அழைப்பினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அழைப்பை அலட்சியம் பண்ணி அந்த அழைப்பை விசுவாசியாமல் இருக்கிறவர்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்கப்பட மாட்டார், ஆஸ்வதிக்க முடியாது. இரண்டாவது, ஆண்டவர் அழைத்தவர்களை நீதிமன் ஆக்கின பிறகுதான் ஆண்டவர் அவங்களை என்ன பண்றாரு? மகிமைப்படுத்துகிறார். பொருளினால, கணத்தினால, கிருபையினால, எல்லாவற்றினாலும் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். அப்ப இந்த நீதிமானாக்கப்படுகிற அனுபவம் என்பது ஒரு சாதாரணம் அல்ல. ஆண்டுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பாடுகள், பல விதமான காரியங்கள் ஆண்டுடைய கற்பனைகள் வழியாய் நடந்து அவர் மேல விசுவாசமா இருக்கும் போது ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 16 ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உபாகமம் 10:16 டியூட்டரோனமி சாப்டர் 10:16 ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். ஆண்டவர் இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா என்ன பண்ணுங்க? இருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளக்கூட வேண்டிய காரியங்கள், அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். ஆண்டவர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் பல இடங்கள்ல, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க? பரிசுத்தரமா இருங்கள். இந்த அறிவு அநேக ஜனங்களுக்கு இருப்பதில்லை. ஆண்டவர் பரிசுத்தர், நான் ஒரு பாவி, எனக்கு இறங்குன்னு சொல்லி ஆண்டவரத்துல கேட்கும்போது ஆண்டவர் இறங்குகிறார். ஆனா பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறார். அப்படி கிருபை நம்ம மேல இருக்கிறது இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி கிருபை பெறுகிறதே என்று சொல்லி பாவத்துல நிலைநிற்கலாமா என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்துல அப்படியா பவுல் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் பவுல் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு 3வது காரியங்கள்ல ஆண்டவர் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கென்று உண்டாக்கினார். நாம் அவரை ஆராதிக்கும் போது நமக்குறைவுகளாய் மாறுகிறது. 2வது, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்துக்கிறார் என்ற அந்த காரியங்களை பரிபூரமாய் அறிந்து அவருக்கு முற்றிலும் கீழ்ப்படியும் போது அவர் தேர்ந்தெடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். 16 நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே அவருடைய சுத்தமா இருக்கிறதுன்னு சொல்லி பல இடங்கள்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த வார்த்தையை முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். ஆண்டவருடைய நீங்கள் உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை என்ன பண்ணுங்க? விருத்த சேதனை பண்ணுங்கள். அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகள், அழுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீக்கிவிடும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன ஆசீர்வாதங்களை அவர் செய்கிறார், அல்லது அவர் பரிசுத்தரா இருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணுவோமாக? முற்றிலுமாய் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் இல்லைன்னு சொல்லல, ஆனா பரிசுத்தத்தை விரும்புகிறவராயிருக்கிறார். பரிசுத்தவான்களை கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 17 ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு 4வது விஷயம், நம்ம இருதயத்துல இதை எழுதி வச்சுக்கணும். நான் என் தேவன் பரிசுத்தரா இருக்கிறார். நான் என்னைக்கு முற்றிலுமாய் பரிசுத்தமாகும் போது அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 17 நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 10:17 புக் ஆஃப் டியூட்டரோனமி சாப்டர் 10:17 உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. இந்த எல்லா வார்த்தைகளை உங்கள் 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 சொல்லி நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாரெல்லாம் அந்த தேவ வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்கள் தேவ பிள்ளைகளா என்ன பண்ணிடுறாங்களா? மாறுகிறார்கள். கர்த்தருடைய நாமம், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தருளுகிறார். 17 4வது காரியங்கள், அவர் நமக்காய் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார்.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட தேவரா வல்லமையில் மிகப்பெரியவராய் இருக்கிறார். அவரால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுடைய யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்முடைய நிறைய காரியங்கள் ஏன் அமைதலா இருக்கிறது, கர்த்தர் ஏன் செயல்பட முடியவில்லை என்றால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நம்ம நினைவு கூர்ந்து அதன்படி நம்ம ஜீவிக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம விசுவாசிக்கிற இந்த காரியங்கள்ல அற்புதங்களை காண கர்த்தருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் பெரியவர் சொல்லி சில காரியங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆனா அதுல அவருடைய பலத்த செய்கை நடைபெறாதபடிக்கு இவங்களே தடையா இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தையோ வல்லமையோ அங்க வெளிப்படுத்த முடியாமல் என்ன பண்ணுகிறது போகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால அல்லது ஆண்டவருக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால ஆண்டவருடைய வல்லமை மகத்துவத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன பண்றது, கர்த்தர் இந்த விஷயத்துல எங்களை காப்பாத்தல, கர்த்தரால முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி இல்லாதபடி கர்த்தரால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய இந்த 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நம்ம அப்படியே நம்ம முற்றிலுமாய் கை கொண்டு அதுக்கு பிறகு நாம் ஆண்டவரை இந்த வசனங்களை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தாக்களுக்கெல்லாம் கர்த்தாவா இருக்கிறார். ஆனா ஏன் நம்ம வாழ்க்கையில அவருடைய மகத்துவங்களை நம்ம பார்க்க முடியல? இஸ்ரவேல் ஜனங்க அதை பார்த்தாங்க. ஏன் நம்ம அந்த மகத்துவமான கிரியைகளை பார்க்க முடியவில்லை என்றால், ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து அறிந்து நம்ம கர்த்தருடைய வழியில நடந்து பயந்து அவர் காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அப்படி நம்ம அவரை பின்பற்றி அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது அவருடைய பலத்த கிரியைகளை நம்மால என்ன பண்ண முடியுமா, கண்டுகொள்ள முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் இருந்த அதே தேவன் இன்னைக்கும் புதிய ஏற்பாட்டிலும் வல்லமுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 18ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 10 verse 18. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் 2 வசனத்தையுமே நம்ம வாசிக்கும் போது அந்த 19ஆம் வசனத்தை சேர்த்து வாசிங்க. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. ஆண்டவர் மகா அன்புள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்வோமாக. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவரா என்ன பண்றாரு இருக்கிறார். ஆபிரகாமை நேசித்தது போல அவனுக்கு பிறந்த இஸ்மவேலையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பாதுகாத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகார் தன்னுடைய மகனுக்காய் அழும்போது வனாந்தரத்துல அந்த பிள்ளையினுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவளுக்கு இறங்கி ஒரு வழியை திறக்கிறார். ஆண்டவரை மாதிரி ஒரு இரக்கமும் மன உருக்கமும் அன்புள்ள தேவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அவர் மிக அன்பிலே அவரை போல காட் இஸ் லவ், ஆண்டவர் அன்பா இருக்கிறார் என்று சொல்லி யோவான் எழுதுகிற சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். யோவான் தன்னுடைய எல்லா 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எழுதுகிற சுவிசேஷத்தெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார், அன்பின் வடிவில இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை நாம் முற்றிலுமாய் அறிந்து அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய வழியில் நடக்கும் போது கர்த்தருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்படுகிறது, இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில அவர் இறங்கி செய்கிற மகத்துவங்களை நம்மளால என்ன பண்ண முடியுமா, பார்க்க முடியும். அன்பு, இரக்கம், உருக்கம் எல்லாம் ஒரு சிமிலர் மீனிங். ஆண்டவர் சோ கிரேசியஸ் காட், கூப்பிடும் போதே இறங்கி அற்புதம் செய்கிறவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அதை நன்றாக எழுதி வைத்துக் கொள்வோம். கடின மனமுள்ள தேவன் கிடையாது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார், அவர் அன்புள்ள தேவனா இருக்கிறார் என்பதை அந்நியனுக்கே கர்த்தர் உதவி செய்கிறார் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவரால் அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமா என்ன பண்றாரு, நம்முடைய வேதனைகளை பார்த்து அவர் அப்படியே அமைதலா இருக்கிற தேவன் அல்ல, அவர் மறு உத்தரவு அருளி செய்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு உதாரணத்தை அங்கே சொல்றார் பாருங்க. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமா என்ன பண்றாரு,
காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் தேவனாகிய நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடினால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் இவ்வளவாய் தம்முடைய அன்பை என்ன பண்ணாரா, தம்முடைய மரணத்தின் மூலமா என்ன பண்ணாரு, விளங்க பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமம், அவருடைய நேசம் எப்ப நம்ம வாழ்க்கையில விளங்கும் என்றால் 12, 13 வசனத்தின்படி நம்ம நடக்கும் போது அந்த 14 வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட எல்லா நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க, தேவன் அனுபவிக்க கர்த்தர் கிருபை உள்ளவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 20வது வசனத்துல உபாகமம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், புக் ஆஃப் டியூட்டரானமி சாப்டர் 10 verse 20. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. பல இடங்கள்ல ஆண்டோடைய நாமத்துல ஆணை இடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறதுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க ஒரு வசனம் இருக்குது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டு அவருடைய நாமத்துல என்ன பண்ணு. அதோடைய அதோடைய அர்த்தம் என்னன்னா, அவருடைய நாமத்தின் பேரால நம்ம சொல்ற காரியங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆமென்றும் ஆமேன் என்று என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று என்ன பண்ணுங்க, விசுவாசிங்கள். கர்த்தருடைய ஆணையிடுகிறது அப்படின்னா என்ன, அவருடைய நாமத்தை நாம் விசுவாசத்தோடு உச்சரிக்கும் போது அங்க அற்புதங்கள் என்ன பண்ணுகிறது, நடக்கிறது. நம்ம அதன்படி வாழாம அவருடைய நாமத்தை சொல்லும் போது அங்க நம்ம பார்க்கிற ஒரு எதிர்பார்க்கிற நன்மைகள் நடைபெறாமல் போகிறது. அவருடைய வழிகளை நடந்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து பயந்து அதுக்கப்புறம் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம சொல்லும் போது அவருடைய நாமத்தினுடைய வல்லமை அங்க என்ன பண்ணுகிறது, கிரியை செய்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் என்னை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்வீங்கன்னு சொல்லிட்டு எந்த நாமத்துல சொல்றாருன்னா அவருடைய நாமத்தினால்தான் என்ன பண்றாரு சொல்றார். ஆண்டவருடைய நாமம் இல்லாம வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தை உச்சரிக்காம வேற எந்த நாமத்தை சொன்னாலும் அற்புதங்கள் நடக்காது. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன, ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணுகிறாரு, தருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானத்திலும் பூமியிலும் எல்லாருடைய நாமம் முழங்காலிலும் முடங்குகிற ஒரு நாமம் ஆண்டவருடைய நாமமா இருக்கிறது. ஆண்டவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய கட்டளையின்படி நடக்கிறவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, தருகிறார். கர்த்தருடைய நாமம் இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லும் போதே அங்க அற்புதங்கள் நடக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை நான் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துல சகல வல்லமை அடங்கி இருக்கிறது. அந்த நாமத்தை சொல்லும் போது தேவன் அங்க பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படியாக என்ன பண்றாராம், அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருடைய நாம யோவான் 14 அப்படி சொல்லும் போது அந்த வசனத்தை ஒரு தடவை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Gospel according to John chapter 14 verse 13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமத்துல நம்ம கேட்கிற காரியங்கள், இயேசுவின் நாமத்தினால நம்ம எதை கட்டுறோமோ அதை என்ன பண்ணுமா, கட்டப்பட்டிருக்கிறோம். எதை கட்டவிழ்க்கிறோமோ அதை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அந்த அதிகாரத்தை நாம் என்ன பண்ணணும், அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் விருப்பமுடையவராயிருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள், பிசாசில் அகப்பட்ட ஜனங்கள் அல்லது வியாதியஸ்தத்தில் வரும்போது அந்த நாமத்தை சொல்லும் போது உடனே அங்க அற்புதங்கள் என்ன பண்ணுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள் சொல்லிட்டு இது எல்லாம் எதுல நடக்குதுன்னா ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் போது அங்க அற்புதம் என்ன பண்றாரு, கர்த்தர் செய்து அவருடைய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு, தருகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 21ஆம் வசனத்துல ஆண்டவருடைய உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21 டியூட்டரானமி சாப்டர் 10 verse 21ல ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நாம் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 17ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம், அவர் எப்படிப்பட்டார்னா சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த அப்படிதான் சொல்லுகிறது, கத்தாதி கத்தரும் தேவாதி எல்லா வல்லமைக்கும் மேற்பட்டவர் அவரா இருக்கிறார். ஆனா 21ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு,
அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நமக்காக கிரியை செய்கிற தேவன் என்பதை என்ன பண்ணுவோம்? அறிந்து கொள்வோம். இஸ்ரவேலருக்காக ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். நமக்காகவும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காய் கிரியை செய்கிறவர் என்பதை நாம் விசுவாசிப்போமாக. எவ்வளோ பெரிய காரியத்தையும் ஆண்டவரால் செய்ய முடியும். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியங்களை நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணணுமா? we have to know first. ஆண்டவர் எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், கிரியை செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல தாவீது பல பரிசுத்தவான்கள் தங்களுடைய அனுபவத்தோடு என்ன பண்றாங்க? அந்த காரியங்களை சொல்றாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எனக்காக வழக்காடி என் சத்துருக்களுடைய கைகளுக்கு என்னை என்ன பண்ணாரு? நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி பல இடங்கள்ல தாவீது ஆண்டவருடைய கிரியைகளை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவத்தோடு சொல்லுகிறது போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் கிரியை நடப்பிக்கிறவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாட் ஓன்லி இஸ் a mighty God, also he will do it for us. நமக்காக அவர் என்ன பண்ணுகிறவர்? கிரியை செய்கிறவர், யுத்தம் பண்ணுகிறவர், வழக்காடுகிறவர், பரிந்து பேசுகிறவர், எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் சொல்லி வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆண்டவருடைய அவரை விசுவாசிக்கிற, அவருடைய வழியில நடக்கிற சிறியராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்காக என்ன பண்ணுகிறாரு? கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சில காரியங்களை சில முக்கியமான காரியங்களை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லி நம்ம ஜெபிக்க சொல்றோம், சபையில ஜெபிக்க சொல்றோம், ஒரு ஜெப கூட்டங்களுக்கு நம்மளுடைய விண்ணப்பங்களை எழுதுறோம். அது தவறு கிடையாது. ஆனா அந்த ஆழமான விசுவாசம் முதல்ல நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். இந்த விசுவாசம் எப்ப வரும்னா 12ஆம் 13ஆம் வசனத்தின்படி நம்ம ஜீவிக்கும் போது ஆண்டவரை அறிய ஆண்டவர் இந்த விசுவாசத்தை நமக்கு என்ன பண்ணுகிறாரு? தந்து இந்த ஆசீர்வாதங்களை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில காண அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 10 verse 22. உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் ஆக்கினார். நம்மை பெருக பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம எப்படி பண்ணுகிறாரு? பெருக பண்ணுகிறார். அந்நிய தேசத்துல போய் அவங்க என்ன பண்ணாங்க? பெருகினார்கள். எகிப்துக்கு போனாங்க 70 பேரு. அங்க போய் திரளாய் கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை வர்த்திக்க பண்ண போதுமானவராயிருக்கிறார். He will bless us. He will help us to multiply and increase in every aspect of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியில ஒரு பெருக்க உலகத்துல சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஷார்ட்கட்ல போனீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிளான ஒரு பிளெஸிங் வரணும். ஆனா அந்த மாதிரி இதுவரைக்கும் எல்லாரையும் அனுபவிச்சது கிடையாது. அவங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட தடைகள் வரும். அவங்க இப்படி நினைப்பாங்க, கடைசியில் கையில இருக்கிறது அவங்களை விட்டு போயிடும். ஆனா கர்த்தரை நம்புகிறவனோ என்ன பண்ணுவான்? செழிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனை பெருக பண்ணுகிற வேலை கர்த்தர் ஒருத்தர் தான். இந்த உலகத்துல மற்ற மனுஷனும் ஒரு மனுஷனை பெருக என்ன பண்ண முடியாது? பேங்க்ல இருந்தோ பல இடத்துல இருந்தோ பல ஸ்கீமை தருவாங்க, இப்படி பண்ணுங்க உங்களுக்கு மல்டிபிள் ஆகும். ஆனா எந்த ஒரு மனுஷனுடைய எண்ணத்தை காட்டிலும் கர்த்தர் ஒருத்தர் தான் ஒரு மனுஷனை பெருக பண்ணுவதில் உண்மை உள்ளவராயிருக்கிறார், விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாய் கர்த்தர் அப்படி செய்ய வல்லமுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பூமியை பருகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லி நோவாகிட்ட சொல்றாரு, ஆதாம்கிட்ட சொல்றாரு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, நான் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவருடைய ஒரு விருப்பமும் வாஞ்சை என்னன்னா, நம்ம எல்லா விதத்துல பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை அறிந்து ஆண்டவரே, நமக்கு நிறைய வெல் விஷஸ் இருக்கலாம், நம்முடைய சுகத்தை நம்முடைய மேன்மையை அங்க விரும்பலாம். ஆனா அந்த பெருக செய்யற சக்தி யார்கிட்ட இருக்குதுன்னா கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மை பெருக பண்ண வல்லமுடையவராக இருக்கிறார். மற்றவங்க நமக்காக ஜெபிக்கலாம், ஆலோசனை தரலாம். ஆனா பெருக பண்ணுகிற ஒரு கிரியை அவரிடத்துல மாத்திரமே உண்டு. அப்ப ஆண்டவரை நம்ம அறிந்து, ஆண்டவரே என்னதான் நாங்க சுயத்துல முயற்சி எடுத்தாலும் நீர் ஒருவர்தான் எங்களுடைய எல்லைகளை என்ன பண்ணுகிறவர்? விரிவாக்குகிறவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நம்முடைய எல்லா எல்லைகளை விரிவாக்குகிற அவருடைய கரத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய எல்லா காரியங்கள்ல நீ குறுகி போவதில்லை என்று சொல்லி வசனம் என்ன பண்ணுகிறது சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காய் காத்திருக்கும் போது நம்ம குறுகி போவதில்லை. ஆண்டவர் எல்லா விதத்துல ஒரு நிறைவும் வளர்ச்சியும், எல்லா விதத்துல ஒரு பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் அதோட ஒரு பாதுகாப்பையும் தந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராயிருக்கிறார். அப்படியா கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஒரு விஷயம் நம் கண்களை மூடி நம்மை தாழ்த்தி தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களை நாங்கள் அறிய கிருபை செய்தீர் ஆண்டவரே, இதை நாங்கள் விசுவாசித்து 12ஆம் 13ஆம் வருஷத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காரியங்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த காலவளைக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. 2 பேதுரு ஆண்டவரே 3:18 சொல்லுகிறபடி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தரை ஆண்டவரே அறிகிற அறிவு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறபடினால ஆண்டவர் யார் என்பதை நம்முடைய வல்லமையும் குணாதிசயங்களையும் நாங்கள் ஆண்டவரே அறிகிற விதத்துல நாங்கள் அறிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆராதித்து பயந்து சேவித்து உமக்கு கீழ்ப்படுகிற நாங்கள் ஆண்டவரை இன்னமாய் அதிகமாய் அறியும் போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லுகிறபடி இன்னமாய் நாங்கள் அதை விசுவாசிக்க அது ஏதுவா இருக்கும் ஐயா. வேதத்தை படிக்கும் போது நாங்கள் அதை விசுவாசிக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோமோ நீ விசுவாசிக்கிறது உனக்கு கூடும் சொன்னீரப்பா. விசுவாசத்தினால நீங்கள் பிழைப்பீர்கள், நீதிமான் பிழைப்பான் சொல்லுகிறபடி ஆண்டவரே அதிகமாய் நாங்கள் அறிந்து அதிகமாய் நாங்கள் விசுவாசித்து அதிகமாய் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட எங்களுடைய மனக்கங்களை திறந்தள்ளும், எங்களுடைய செவிகளின் சிந்தனைகளின் திறந்தள்ளும். ஆண்டவரே விசுவாச கண்களை திறந்தள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா நீரிட்ட சட்டங்களின்படி பிரமாணங்களை கை கொண்டு நம்முடைய வழியில நாங்கள் நடந்து அது மாத்திரமல்ல விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் எந்தெந்த காரியங்களை அறிகிறோமோ அதை நாங்கள் விசுவாசித்து எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வீராக. கர்த்தாவே உமக்கு நன்றி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருக்குள்ள ஆண்டவரே இந்த அனுபவங்கள் காணப்பட நீர் விரும்புகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி இப்படிய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கவும் ஒப்பு கொடுக்கவும் விசுவாசிக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன காரியங்களை அறிவிக்கிறீரோ அதை ஏற்றுக்கொள்ளவும் அதை நாங்கள் நம்பி அதை சார்ந்திருக்கவும் அதனால வருகிற நன்மைகளை பெற்று அனுபவிக்கும் கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி இப்படிய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீர் ஐயா. அறிகிற அறிவினால் அது எங்களுக்கு கிடைக்கிறது. விசுவாசிக்கும் போது எங்களை நீர் ஆண்டவரே அவ்வித பாதைகளை நடத்துகிறீர் அப்பா. உங்களுடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை 2வது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.